வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது வாராகி அம்மனுக்கு வைக்கக்கூடிய கும்பப்படையல் பற்றிய நிறைய பேருக்கான சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விளக்கப்பதிவு தான் இது. அதாவது வாராகி அம்மனுக்கு பொறுத்த வரைக்கும் தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி அன்று எப்பவுமே அம்மாவுக்கு கும்பப்படையல் வச்சுட்டே தான் இருப்போம். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாவில் மட்டும் சில பேர் கும்பப்படையல் வைப்பாங்க இல்லையா? ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை வளர்பிறை பஞ்சமிக்கு அம்மாவுக்கு கும்பப்படையல் வைக்கப்படும். எப்பவுமே அம்மாவுக்கு கும்பப்படையல் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். சரியா? முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. என்னென்னா, அம்மாவுக்கு கும்பப்படையல் வருடத்திற்கு ஒரு முறையா இல்லை பஞ்சமிக்குத்தானா, இப்போ தான் புதுசா அப்படிலாம் கேள்விகள் இருந்தது இல்லையா? அதுக்கான பதில், எப்பவுமே வளர்பிறை தேய்பிறை பஞ்சமிக்கு அம்மாவுக்கு கும்பப்படையல் வச்சுட்டே தான் இருப்போம். அடுத்து கோவிலுக்கு முதல் நாள் வரலாமாம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக முதல் நாள் வரலாம். எங்கள் பாத்ரூம் வசதியிலிருந்து ஆளுக தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அம்மாவினுடைய கருணையினால் இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். சரியா? பஞ்சமிக்கு முதல் நாள் வரலாம். அமாவாசை பௌர்ணமிக்கு முதல் நாளும் தூரத்தில் இருக்கக்கூடியவங்க வரலாம். அதே போல் நீங்கள் அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க டோக்கன் போட்டுக்கலாம். கோவில் நம்பரை தொடர்பு கொண்டு. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னு சங்கடப்படுறாங்க. 2-3 பேர் முன்னாடி பௌர்ணமிக்கு புக் பண்ணி வச்சுட்டு அவங்களால வர முடியல. ஏன்னா லேட் ஆகிடுமோ, நாங்கள் வர்றதுக்கே இங்கே 12 மணி ஆகுதுமா, அப்புறம் திருப்பி எந்நேரம் கிளம்புறது அப்படின்னா தாராளமாக முதல் நாள் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டோக்கன் எடுத்து வச்சுட்டிங்கன்னா வந்ததும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரியா? சரி. அடுத்து வாராகிக்கு வைக்கும் கும்பப்படையல் சைவமா அசைவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நாகம்மா கோயிலில் எப்பவுமே சைவ வழிபாடு தான். எல்லா தெய்வத்துக்குமே சைவ வழிபாடு தான், அசைவ வழிபாடு கிடையாது. அதே மாதிரி தான் அம்மாவை நான் இங்கே பிரதிஷ்டை பண்ணும்போது நாகலட்சுமி வாராகியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். சரியா? அம்மாவுக்கு சைவந்தான் கும்பப்படையல். சரியா? சரி. வராகி அம்மன் சிலை ஏன் கொடுப்பதில்லைம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது கோவிலினுடைய வேலை நடக்குது தங்கங்களா. அதாவது சிலைகளை பார்சல் அனுப்புறது அப்படிங்கிறது இங்கே ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சிலைகள் அனுப்ப முடியாமல் போயிடுது. அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது. அதே போல் அம்மாவினுடைய பிரசாதம் கொடுக்கறதும் நிப்பாட்டி வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இங்கேயும் சரி, நாகலட்சுமி முருகன் கோவில்லையும் சரி, 2 இடத்துலையுமே வேலைகள் பழுவாக இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் எங்களால் பயணப்படுறதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. உங்களோட கனெக்டாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் எல்லாமே சரியாகும். அம்மாவுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்து விட்டு அடுத்து அம்மா எப்பவுமே உங்களுக்காக தான் இருக்க போகிறேன். அதை விட இன்னொன்று என்னென்னா, இங்கே தேடி வரக்கூடிய நபர்களுக்கு கையில் சிலை கொடுத்து அனுப்புகிறேன். எல்லாருக்குமே இங்கே அம்மா பார்க்க வராங்க, வெளியூர் பக்தர்கள் பார்க்க வராங்க அப்படின்னா அம்மா உத்தரவு கிடைச்சா கண்டிப்பாக சிலை கொடுத்து நான் அனுப்பிட்டுருக்கேன். சரியா? அதுதான் காரணம். அப்புறம் கும்பப்படையல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக விரதம் இருக்கணும். குழந்தை இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் வெறும் வயிற்றில் அம்மாவுக்கு வைக்கக்கூடிய அந்த உணவை உண்ணும்போது தங்களுடைய பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறது நேச்சுரலாக அம்மா காமித்து கொடுத்த விஷயம். இந்த பாரு, என்னுடைய கும்பம், என்னுடைய படையல் இப்படி போனால் என்ன நடக்குதுங்கிற மாயையை எனக்கு உணர்த்தியிருக்காங்க, மக்களுக்கு உணர்த்தியிருக்காங்க. அதனால் முறைப்படி அம்மாவுக்கு விரதம் கடைபிடித்து தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி அன்று அம்மாவினுடைய அந்த அம்மாவுக்கு படைக்கக்கூடிய அந்த கும்ப படையலை அம்மா சாப்பிட்ட மிச்சம்தான் நம்ம சொல்லணும். அம்மா அந்த உணவை எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுக்குறா. அவளுடைய அருளெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த கும்ப படையல் எத்தனையோ நோய்களை தீர்த்து எத்தனையோ அதிசயங்களை புரிய காத்துட்ருக்கு. குழந்தை இல்லாத நபர்களுக்கு ஏற்கனவே நாகம்மா கிட்ட குழந்தை வரங்கள் கொடுத்ததுங்கிறது நிறைய ஏராளம் இருக்குது. இன்றைக்கு வாராகியும் சேர்ந்து நம்பி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே குழந்தை பாக்கியமும் எத்தனையோ நோய். அதாவது ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். மலையிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு என்ன சொன்னதுன்னா, அம்மா எனக்கு மார்பில் கட்டி மாதிரி இருக்குது, எக்ஸ்ரே எடுக்கும்போது லைட்டாக புற்றுநோய் வளருவதாக தென்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு சொன்னது. அப்போ ஒன்றுமே இல்லை, நாகம்மாவிற்கு வைத்த அந்த தீர்த்தம் தான் பிரசாதமாக்கப்பட்டது.
அந்த தீர்த்தம் தான் சாப்பிட்டுட்டு போனது. இதெல்லாம் பெரிய அதிசயம்யா. அதாவது நிறைய பேர் விதாண்டா வாதமாக யோசிக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். எங்கே போகணும், எந்த இடத்துல எந்த பிரசாதத்தின் வழியாக எத்தனை பேரினுடைய நோயை தீர்க்கணும், எத்தனை பேருக்கு குழந்தை வரத்தை கொடுக்கணும், எத்தனை பேரினுடைய துன்பங்களை மாற்றி கொடுக்கணும். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி கடனுங்கிற சுமையால் அழிஞ்சிட்டு இருக்குது. குடும்பத்தோடு அப்படியே கொத்து கொத்தாக தற்கொலை பண்ணக்கூடிய நிலையை கொடுத்துட்ருக்கு இந்த கடன் பிரச்சனை. எல்லாமே ஒரு தேடல், ஒரு ஆசை, 4 பேருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. இதனால தான் அப்படிங்கிறத மக்கள் புரிகிறது கிடையாது. இருந்தாலுமே மக்களை ஒரு மாயைக்குள்ளே தான் இந்த உலகம் கூட்டி போயிட்டுருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட காலங்களில் தெய்வ நிலை அப்படிங்கிறது, தெய்வ சக்திங்கிறது நம்ம கூட இருக்கணும். எந்த நேரமும் பழமாக இருக்கணும். அந்த பழத்தை வாராகியும் சுயம்பு நாகம்மாளும் நிறைய அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் எல்லாமல்ல ஆதிசக்தியான நாகசக்தியும் எல்லாமல்ல ஆதிசக்தியான சேனாதிபதியாக திகழ்ந்து எத்தனையோ அசுரர்களை அழித்து எத்தனையோ மாயாஜாலங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுக நாயகியாம் வாராகி அன்னையின் கும்பப்படையலும் உங்கள் எல்லோருக்கும் பல நன்மைகளை கொடுக்கும் என்ற ஒரு அற்புத தகவலை பகிர்ந்ததோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.